தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கிர்மீரன் அப்படின்ற ராட்சசனை பீமன் வதம் பண்ணதை பத்தி மைத்ரேயர் சொல்றாரு. அப்போ திருதராஷ்டிரன் கேட்கிறாரு, யார் அந்த கிர்மீரன்? ஏன்னா இதுவரைக்கும் பகன், ஹிடிம்பன் இந்த மாதிரி அசுரர்களை கொன்றதை கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ புதுசா கிர்மீர வதம் அப்படின்ன உடனே திருதராஷ்டிரருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னும் போது மைத்ரேயர் என்ன சொல்றாரு, இதை விதுரன் சொல்வார் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறார். ஏற்கனவே அவருக்கு கோபம், ஏன்னா அவர் எவ்வளவோ நல்ல அறிவுரைகளை கூறுகின்றார். வழக்கம் போல அந்த துரியோதனன் காதுல அது எதுவுமே ஏறலை. போதா குறைக்கு தொடையை தட்டி அவனுடைய வீரத்தை வேற காமிக்கிறான். அதனால தான் இந்த தொடையை பீமன் பிளப்பான் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் மைத்ரேயர். ஐயோ அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாபத்தை விலக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, இவனுக்கு நல்ல புத்தி பாண்டவர்களோட ஸ்நேகமாக போனான்னா அது நடக்காது அப்படின்றாரு. அது நடக்காது அப்படின்றது எது? ஸ்நேகமாக போகிறது நடக்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ மைத்ரேயர் கிளம்பி போன பிறகு விதுரர்கிட்ட திருதராஷ்டிரன் கேட்கிறார், அது என்ன கிர்மீரவதம், அதை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது விதுரர் சொல்றார், இந்த மாதிரி பாண்டவர்கள் இதில் எல்லாத்தையும் இழந்த பிறகு 3 பகல் 3 இரவு அவங்க அப்படியே போயிட்டு அந்த காமியக வனம் அப்படின்ற காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டில் ஒரு இடத்துல தான் அந்த கிர்மீரன் அப்படின்ற ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், நம்மளையெல்லாம் பார்த்தா அவனுக்கு எப்படி தோணும், அற்ப மானிட பதரை அப்படி தானே தோணும். அவன் மன்னர்களோட சண்டை போட்டு, ஒரு ராட்சசனோட ஒரு மனுஷன் சண்டை போட்டால் என்ன ஆகும், அவன் தோத்து போயிடுவான், அவனை சாப்பிட்டுருவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா காட்டில் அவன் இருக்கும் பக்கத்தில் மனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க, ரொம்ப தூரம் ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஆனால் யுதிஷ்டர் அவர் என்ன பண்ணுறாரு, சகோதரர்களுடன் திரௌபதியுடன் அந்த ஜன நடமாட்டமே இல்லாத எல்லோரும் ஒதுங்கி ஓடிவிட்ட அந்த கிர்மீரனின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்குள்ள நுழையிறாருங்க. இப்போ தூரக்கேந்து அந்த கிர்மீரன் பார்த்துட்டே இருக்கான். அட, நாம தான் மனுஷங்களை தேடி போய் அடிச்சு கொண்டு தின்னுவோம், இப்ப என்னடானா மனுஷங்கள் அப்படியே கூட்டமா நம்ம இடத்துக்கு வராங்களே அப்படின்னுட்டு நேராக அங்க வரான். ஒரு பயங்கரமான சப்தத்தை எழுப்புகின்றான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சப்தம் எழுப்புவது, பயமுறுத்துவது, இப்படித்தானே எல்லாமே அவங்க நடந்து கொள்வது. அப்போ யுதிஷ்டர் கேட்கிறாரு, அப்பா நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது இந்த கிர்மீரன் பார்க்குறான், என்னடா இவங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு. நான் இந்த பகன் அப்படின்ற ராட்சசன் இருக்கான் இல்லையா, அவனுடைய சகோதரன். இதெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. நான் மனிதர்களோடு போர் செய்து அவங்கள தோற்கடித்து சண்டை போட்டு ஜெயிச்ச பிறகு நான் அவங்கள கடிச்சு தின்னுடுவேன். இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க யாருன்னு கேட்குறான். அப்போ யுதிஷ்டர் அவன் ராட்சசனாக இருந்தாலும் பொறுமையா பதில் சொல்றாரு, பா என் பேரு யுதிஷ்டன், இதெல்லாம் என்னுடைய தம்பிமார்கள், இவன் பீமன், இவன் அர்ஜுனன், இது நகுலன், சகாதேவன், இது திரௌபதி, நாங்கள் இந்த மாதிரி அங்கே ராஜாக்களாக இருந்தோம், தோற்றுட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம், அந்த 12 வருஷத்தை கழிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அப்படின்ன உடனே அந்த கிர்மீரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. என்ன சந்தோஷம், நல்லவங்கள்லாம் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்களா, அந்த சந்தோஷம் கிடையாது. இவன் தான் பீமனா, இவனுக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருக்கேன். என்னுடைய தமையன் பகன், அவனை தன்னுடைய வித்யா பலத்தினால் பிராமணர்கள் மாதிரி கபட வேடம் அணிந்து கொன்றது இந்த பீமன் தானே. அது மட்டும் இல்ல, அந்த ஹிடிம்பன் இருக்கான் பாருங்க, அவன் என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன். அவனையும் இந்த பீமன் கொன்றதோடு இல்லாம அந்த ஹிடிம்பி, அவளையும், அந்த இடும்பனுடைய தம்பி, அவளையும் அபகரித்து கொண்டான். இப்போ என்னுடைய சகோதரன், அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன், 2 பேருக்காகவும் பழி தீர்த்து கொள்வதற்கு இப்ப எனக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த பீமன் இருக்கானே, அவனுக்கு என்ன பலம் இருக்கின்றது, அவனை போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனை கொன்று அவனுடைய ரத்தத்தை என் தமையன் பகன் நினைவாக இந்த பூமியில் வார்க்கிறேன். அவனை என்ன பண்றேன்ப்பா உங்க முன்னாடியே. இப்ப முதல்ல பீமனை நான் அடித்து கொன்று தின்ன போகிறேன் அப்படின்றான். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்பொழுது திரௌபதி அவன் அந்த சத்தம் போடுறது இதையெல்லாம் பார்த்து மிகவும் பயந்து விடுகின்றாள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 5 மலைகளுக்கு நடுவில் இருக்கும் நதி போல அப்படின்றாங்க. அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நடுவில் திரௌபதி இருக்கிறது. அந்த மகனை வர்ணிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாங்க, அவனுடைய அந்த தலைமுடி அப்படின்றது வானத்தை பார்த்து இப்படி குத்தி நிற்குமா.
அது ராட்சசர்களுடைய இயல்பு போல இருக்கு. இப்போ பீமன் என்ன பண்றான், கடும் கோபத்துடன், என்னையா நீ அடிச்சு கொன்றேன்னு சொன்ன, உங்க அண்ணன் பகன் அவனையும் இந்த பீமன் தான் கொண்டு இருக்கின்றான். இவனுடைய நண்பன் சொல்றானே, நெருங்கிய நண்பன் சொல்றானே ஹிடிம்பன், அவனையும் பீமன் தான் கொண்டு இருக்கின்றான். அப்பவாது இந்த கிர்மீரனுக்கு புத்தி வரணுமா இல்லையா? என்னடா 2 பேரையும் கொண்டு இருக்கான்னு சொல்றாங்க, நாம இவங்களை சுலபமா எடை போடுறோமே அப்படின்னு தோணி இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட பலம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னும் போது ஒரு காலகட்டத்தில் எதிருடைய பலம் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இதுதான் இந்த பலம் வாய்ந்தவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. உங்க பலம் இருக்கட்டுங்க, அதே சமயத்தில் எதிரியுடைய பலம் என்ன, அவனுடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்டரி, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் யாரோடெல்லாம் சண்டை போட்டிருக்கான், யார் யாரோடெல்லாம் தோக்கடிச்சிருக்கான், இல்லை யார்கிட்டையாவது தோத்துருக்கானா, எப்படி தோத்தான், இதெல்லாம் தெரியாம நான் யார் தெரியுமா, என் சக்தி என்ன தெரியுமா, இப்படி பண்ண அந்த கிர்மீரன் மாதிரி தான் ஆகும். உடனே அர்ஜுனன் என்ன பண்றான், அவனுடைய அந்த காண்டீவத்தை எடுத்து நான் ஏற்ற போகின்றான். அப்ப பீமன் சொல்றான், தடுக்கிறான் அர்ஜுனனை, நில்லு, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்தை பிடுங்குகின்றான் பீமன். அந்த கிளைகள் இலைகள் அதையெல்லாம் தட்டிட்டு அந்த மரத்தை மட்டுமே ஆயுதமா எடுத்துட்டு அப்படியே நேரம் அந்த கிர்மீரன் மேல பாயறான். அந்த கிர்மீரனும் என்ன பண்றான், அவன் ஒரு மரத்தை பிடுங்கி அவன் இவன் மேலே ஏறிறான், பீமன் அவன் மேலே ஏறிறான். இப்படி மாறி மாறி சண்டை போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த கிர்மீரன் அழுகின்றான், அடி தாங்கல போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிர்மீரனை அப்படியே அடித்து நொறுக்கி கொன்று போட்டு விடுகின்றான் பீமன். இதுல அந்த 2 பேரும் சண்டை போடும்போது மரங்களை பிடுங்கி பிடுங்கி எரியறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே புழுதி பறக்கின்றதா, அந்த காட்டு விலங்குகள்லாம் ஓடுகின்றதா, அந்த புழுதியினால அப்படியே வானமே மறைக்கப்பட்டது அப்படின்றாங்க. விதுரர் சொல்றார், இந்த மாதிரி கொல்லப்பட்டான் அப்படின்றத நான் அங்க போகும்போது பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இப்பேற்பட்ட வல்லமையுடையவன் பீமன் அப்படின்றதுதான் விதுரர் சொல்லக்கூடியதின் உட்கருத்து. இந்த கிர்மீரன், அவங்க அண்ணன் பகன், அவனுடைய நண்பன் ஹிடிம்பன், இவர்களை எல்லாமே ஒண்ணு இல்லாதவனாக்கி கொன்று போட்டவன் பீமன். அப்படி இருந்துச்சு, அவன்கிட்ட இந்த துரியோதனாதிகள்லாம் போயிட்டு சண்டை போடணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியுமா? இதுதான் விதுரர் சொல்ல வந்த நோக்கம். வழக்கம் போல இவங்க காதலியும் அது ஏறாது. இப்போ இங்க இந்த காமியக வனத்துல பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, இங்க வசுதேவர் கிருஷ்ணர் தலைமையில ஏராளமான அரசர்கள், அவங்களுக்கு வேண்டியவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க. வரும்போது கிருஷ்ணர் சொல்றார், இந்த துரியோதனன், கர்ணன், சகுனி, 4வதா துச்சாசனன், இவங்க 4 பேருடைய ரத்தமும் இந்த பூமி குடிக்க போகின்றது அப்படின்றார். அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, நான் வேற நீ வேற இல்லை, நீ நரன், நான் நாராயணன், நரநாராயணர்களாக நாம இங்க அவதாரம் செய்திருக்கின்றோம். நீ, உனக்கு நண்பர்கள் எல்லாம் எனக்கும் நண்பர்கள், உன்னை பகைத்தவர்கள் எனக்கும் பகைத்தவர்கள் அப்படின்றாரு. அப்போ யுதிஷ்டர் அவரை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் கூறுகின்றார். இப்ப திரௌபதி வரா. திரௌபதி கிருஷ்ணரை பார்த்து சொல்றா, கிருஷ்ணா, நான் யார்? பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவி. ஒரு விதத்துல பார்த்தா பீஷ்மருக்கும் கூட நான் மருமகள் ஆனோம் இல்லையா? அப்படி இருக்கச்ச வீட்டுக்கு விலக்காகி இருக்கும் என்னை, ஒற்றை ஆடையுடன் இருக்கும் என்னை, அந்த மாதிரி அத்தனை பேர் கூடியிருக்கும் சபையில இழுத்து அவமானப்படுத்துவது அப்படின்றது சரியாகுமா? தன்னை நாடி வந்தவர்களை காக்கும் குணம் உடையவர்கள் இந்த பாண்டவர்கள். ஆனா அந்த பாண்டவர்களின் மனைவியாகிய நான், எனக்கு என்ன நடந்தது பாத்தியா? என்னுடைய புத்திரர்கள், இந்த பாண்டவர்களால் எனக்கு பிறந்த புதல்வர்கள், அவங்கெல்லாம் அங்க திருதராஷ்டிரன் அரண்மனையில அவர்களுக்கு அடிமை சேவகம் பண்ணணுமா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறாள். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், இந்த மாதிரி இது நடக்கும் பொழுது நான் துவாரகையில் இல்லை, இருந்திருந்தால் நீங்க என்னை கூப்பிடாட்டாலும் நான் வந்திருப்பேன். இந்த சூதாட்டத்தில் என்னென்னலாம் கெடுதல் இருக்கு அப்படின்றத எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த சூதாட்டத்தை நான் தடுத்து நிறுத்தி இருப்பேன் அப்படின்றார். அவர் சொல்றார், இந்த பெண்ணாசை, அதுக்கப்புறம் சூது, அதுக்கப்புறம் வேட்டை, அதுக்கப்புறம் குடி, இந்த 4 தான் எல்லாவற்றையும் நாசமாக்க கூடியது.
இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த 4 விஷயங்கள். ஆனா இதுல இந்த சூது அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் உடனடியாக எல்லாவற்றையும் நாசமாக்கும் அப்படின்பாரு. பாருங்க, ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சூதாட்டம் அப்படின்றது உக்காந்தீங்கன்னா எழுந்துக்க விடாது. இப்படித்தான் இங்க நடந்தது. குடி அப்படின்னா நமக்கு தெரியும் எதை குடிக்கிறாங்க அப்படின்னு. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரே நாளில் எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்திட முடியாது காசெல்லாம், இல்லையா? அதே மாதிரி பெண் ஆசை அப்படின்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் எல்லாத்தையும் செலவு பண்ணுறது. நம்ம அந்த கால படங்களில் கதைகள்லாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரியே செலவு பண்ணி சொத்தை இழந்தவர்கள் அப்படின்றது அதுவும் ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. அதே மாதிரி வேட்டை அப்படின்றதும் ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் சூதாட்டம் அப்படின்றது நீங்கள் என்ன பந்தயம் வைக்கிறீங்க அப்படின்னு, ஒரு 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா அப்படின்னு வைக்கலாம், என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே ஆட்டத்தில் எல்லாத்தையும் தோத்துட்டும் வரலாம். அப்படித்தானே இவங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றார்கள். அதைத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த நாளிலேயே இந்த சூது அப்படின்றது தான் உடனடியாக வேகமாக இந்த ஐஸ்வர்யத்தை நாசம் செய்யக்கூடியது அப்படின்றார். ஆனால் திரௌபதி, நான் உனக்கு ஒரு வாக்கு தருவேன், நீ அரசர்களுக்கெல்லாம் அரசியாவாய் அப்படின்றாரு. அப்போ அந்த திருஷ்யத்தும்னன் அவன் சொல்றான், நான் துரோணரை கொல்வேன், சிகண்டி பீஷ்மரை கொல்வான், பீமன் துரியோதனனை கொல்வான், அர்ஜுனன் கர்ணனை கொல்வான். நாம தான் இங்கு சக்தி வாய்ந்தவர்கள். நமக்கு முன்னாடி அந்த துரியோதனன்லாம் எம்மாத்திரம், நான் உனக்கு இந்த வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். அப்போ யுதிஷ்டர் கேட்கிறார், இந்த மாதிரி நீங்கள் துவாரகையில் இல்லை, இருந்திருந்தா கூப்பிடாட்டாலும் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னும் போது கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த சால்வன், அதாவது இந்த சிசுபாலவதம், அவர் சொல்கிறார், அந்த யாகத்தில் சிசுபாலன் அவமரியாதை செய்தான், அதை ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாமல், ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, 100 பிழை பொறுப்பேன் அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த சிசுபாலனை வதம் செய்தேன். நான் துவாரகையில் இல்லாத நேரத்தில் இந்த சால்வன் சௌபம் அப்படின்ற ஒரு விமானத்தில், உடனே அந்த காலத்தில் விமானமா அப்படின்லாம் கிறுக்கு கேள்வி கேட்காதீங்க. அந்த காலத்தில் எல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம ரீச் பண்ண முடியல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த விமானத்தில் ஏறி அங்கே துவாரகைக்கு நகரங்கள் உள்ள தோட்டங்களை எல்லாம் அழிக்கிறான். அங்கே இருக்கின்ற பாலர்கள், அதுக்கப்புறம் மற்றவங்க, இவங்களை எல்லாம் அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சில பேரை கொன்று குவித்திருந்தான். இதை கேட்ட உடனே நான் அதற்கப்புறம் போயிட்டு அவனுடைய அந்த சௌபம், அந்த விமானத்தை அழிக்க வேண்டும், அந்த சால்வனை போர் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தேடி ஒரு தீவில் இருந்திருக்கான். அவனோட ஒரு முகூர்த்த காலம் அந்த போர் நடைபெற்றது. அதில் சால்வனை கொன்றுவிட்டு அதுக்கப்புறம் தான் துவாரகைக்கு வந்தேன். வந்த பிறகுதான் நான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேட்டேன். உடனே உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்றாரு கிருஷ்ணர். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.